ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு ஸ்டடி படி மக்களே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் சென்சஸ் 2025 ஆஸ் அ காம்ப்ரஹென்சிவ் சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரி. இந்த சென்சஸ் அப்படிங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எதுக்காக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்படின்னா, எனக்கு நம்மளுடைய பாப்புலேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதில் இருக்கக்கூடிய ரிலீஜியன், கேஸ்ட், லிட்ரஸி ரேட், என்னென்ன மொழிகள் மக்களால் பேசப்படுது, என்ன தொழில் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இன்கம் என்ன, மக்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், என்ன மாதிரி அவங்க மைக்ரேட் ஆகிறாங்க, அவங்க மைக்ரேட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, எந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள் தொகையில் ஹோம்லெஸ் பாப்புலேஷன் இருக்காங்க, எந்த அளவுக்கு நொமேடிக் குரூப்ஸ் இருக்காங்க, எந்த வயதில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க, எனக்கு செக்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு, மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பாப்புலேஷன், இது எல்லாத்தையுமே கணக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்சஸ் அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்தியாவில் இந்த சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாடர்ன் டைம்ஸில், அதாவது இப்போ நம்ம மாடர்ன் இந்தியா அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஹிஸ்ட்ரியை நம்ம மூணாக பிரித்து படிக்கிறோம். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி. அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது 1707 அவுரங்கசீப் இறக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. அதில் இந்த மாடர்ன் டேஸில் 1872 நமக்கு சென்சஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் சிங்க்னரைஸ்டு சென்சஸ் அப்படிங்கிறது 1881 2011 வரைக்கும் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் சிங்க்னரைஸ்டு சென்சஸ். அதாவது கரெக்டாக 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சென்சஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. இது இட் இஸ் நாட் நியூ டு இந்தியா. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த சென்சஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதாவது சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்ட புத்தகம், கௌட்டில்யா எழுதின ஒரு புக்கு. அதில் சென்சஸ் பற்றி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எதுக்காக இந்த சென்சஸ் எடுக்கிறாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக. அதோடைய டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலையும் அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக, டாக்ஸேஷன் பர்பஸ்க்காக இந்த சென்சஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மெடிவல் இந்தியாலையும் இது நடத்தப்பட்டிருக்கு, இந்த சென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். எதுக்காக? திரும்பியும் டாக்ஸேஷன் அப்படிங்கிற பர்பஸ்க்காக. இந்தியாவில் இப்போ கரண்ட் டைம்ஸில் இந்த சென்சஸ் அப்படிங்கிறது ஆஃபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா, இவங்க தான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எவ்ரி 10 years மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இவங்க வராங்க. பட் இந்த ரீசன்ட் டைம்ஸில், அதாவது 2011 அப்புறம் நம்ம சென்சஸ் கண்டக்ட் பண்ணதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். COVID-19 வந்ததுனால சென்சஸ் நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியாமல் இருந்தது. பட் இப்போ சென்சஸ் கண்டக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. பாப்புலேஷன் எந்த அளவுக்கு நான் ஸ்கீம்ஸ் ரிலவெண்ட்டாக நான் மக்களுக்கு கொடுக்கணும், கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிக்கலில் 2 முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், இன்னொன்று நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, என்பிஆர் நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது யூஷுவல் ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நான் கணக்கில் எடுத்துக்குவேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரையும், நீங்கள் சிட்டிசனாக இருங்க, நான் சிட்டிசனாக இருங்க, யாராக வேணால் இருந்துட்டு போங்க, யூஷுவல் சிட்டிசன்ஸை நான் எடுத்துருவேன். இந்த யூஷுவல் சிட்டிசன்ஸ்க்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் அட்லீஸ்ட் 6 months இருக்கணும், இல்லை 6 months இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யூஷுவல் ரெசிடெண்ட். இதுதான் டெஃபினேஷன் யூஷுவல் ரெசிடெண்ட்டுக்கு. இந்த நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் நீங்கள் இஃப் யூ ஆர் சிட்டிசன் ஆர் நான் சிட்டிசன் அது கணக்கு கிடையாது. நீங்கள் யூஷுவல் ரெசிடெண்ட்டாக நான் உங்களை கணக்கில் எடுத்துப்பேன். எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் யாரெல்லாம் வாழ்கிறாங்க அதனால நோட் பண்ணிக்கோங்க. 6 மாத காலம் வாழக்கூடியவர்கள், 6 மாத காலம் வாழ்ந்தவர்கள், சிட்டிசன் நான் சிட்டிசன் 2 பேர்த்தையுமே எடுத்துக்கிறாங்க. இதே நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி லீகல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இது இந்தியாவில் 2019 அஸ்ஸாம் அப்படிங்கிற ஒரே மாநிலத்தில் மட்டும்தான் இந்த நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா, இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை நான் வெளியே தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. பர்டிகுலராக அஸ்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா, பங்களாதேஷ்லேருந்து வந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸை நான் வெளியே தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத அங்கே கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்பிஆர் கண்டக்ட் பண்ணி, நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் கண்டக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே ஆதார் இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் ஆதார் கார்டை நீங்கள் சிட்டிசன்ஷிப்காக காட்ட முடியாது. நான் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னு ஆதாரை வச்சு நீங்கள் நிரூபிக்க முடியாது. யூபிஎஸ்சியுடைய ப்ரிலிம்ஸ் கொஷின் ப்ரீவியஸ் இயரில் சுப்ரீம் கோர்ட் அந்த வேர்டிக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெனிஃபிட்ஸ்க்காக ஆதாரை பயன்படுத்தலாம், பட் இந்திய குடிமகன் அப்படின்னு காட்டுறதுக்காக நீங்கள் ஆதாரை பயன்படுத்த முடியாது.
ஸோ இதான் என்பிஆருக்கும் என்ஆர்சிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். சென்சஸ் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இப்போ டீட்டெயிலாக நம்ம சொன்னது போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆதார் அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப்காக பயன்படுத்த முடியாத ஒரு அடையாள அட்டை. சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் நீங்கள் சிட்டிசன் அப்படின்னு காட்டணும் அப்படின்னா என்ஆர்சியில் நீங்கள் வந்திருக்கணும், நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். என்ன டாக்குமெண்ட்ஸ் இவங்க வந்து கேட்பாங்க? உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஏதோ ஒரு ஆதாரம், நீங்கள் வந்து இந்த இந்திய குடிமகன் அப்படின்னு காட்டுறதுக்கான ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து தேவை. முக்கியமாக பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், இல்லை லெகசி டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஆர்ம்டு இன்சரக்ஷன் டு பார்லிமெண்ட்ரி பாலிட்டிக்ஸ், இது வந்து என்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 நாடுகள் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்துட்டு நேபாள், இன்னொன்று வந்து ஸ்ரீலங்கா, இன்னொன்று வந்து எல் சால்வடார். இந்த 3 நேஷன், இந்த 3 நேஷன்லேயும் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதாவது டெமோக்ரஸி மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுடைய பாத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் வந்து ஆயுதம் ஏந்தி போராடிக்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துறது கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி டெமோக்ரஸிக்குள்ளே நான் உள்ளே பூந்துடுறேன். இந்த மாதிரி அதாவது இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பாலிடிக்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதுக்கு இந்த 3 கண்ட்ரிஸ் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. நேபாள் எடுத்தோம் அப்படின்னா அங்கே கூட வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள், மாவோயிஸ்ட், அவங்க வந்து சிவில் வாரில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்சர்ஜென்சியை முழுக்க கைவிட்டுட்டு இப்போ பாலிடிக்ஸில் உள்ளே போந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதே மாதிரி எல் சால்வடாரில் எஃப்எம்எல்என், அந்த பார்ட்டி நேம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்சர்ஜென்ட் குரூப்பாக இருந்தவர்கள் லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறி இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் நிறைய கட்சிகள், அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மாவோயிஸ்ட், அவங்க வந்து ஆர்ம்டு இன்சர்ஜென்சியில் இன்னமும் தே ஆர் இன்வால்விங், இன்னமும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. மாவோவோட கான்செப்ட் ப்ரோட்ராக்டட் பீப்புள்ஸ் வார், கவர்மெண்ட்டை வந்து, அதாவது கவர்மெண்ட் எங்கெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அந்த இடங்கள்லாம் போய் மக்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக மாற்றி அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போட வச்சு அவங்களுடைய ஐடியாலஜி வந்து அவங்க நிலைநாட்டுறாங்க. பட் மற்ற பார்ட்டிஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது மாவோயிஸ்ட் ஃபேக்ஷன்ஸ், அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஆர்ம்டு ஸ்ட்ரகிள்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எலெக்ஷன்ஸில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் ஸ்ரீலங்காவில் இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன் ஜேவிபி, இவங்க ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ம்டு கான்ஃப்ளிக்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க தான். பட் இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்து டெமோக்ரஸியை நம்பி இவங்க என்ன பண்ணாங்க, எலெக்ஷனில் வின் பண்ணி நிறைய அதாவது மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பார்ட்டி ஜேவிபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டி. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா டெமோக்ரஸி மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. உலகத்தில் இன்றைக்கி நிறைய இடங்கள்ல ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறதுல மக்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது ஆர்ம்டு கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை நம்பி டிபெண்ட் பண்ணி உள்ளே வராங்க அப்படிங்கிறது அவங்களுடைய மனதளவுலையும் அந்த ஒரு குரூப்ஸோடைய ஐடியாலஜிலையும் சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ ஸ்டிக்மா ஆஃப் ஹெச்ஐவி அண்ட் பர்த் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ 1980s இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து பரவுனது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு மெட்ராஸில் தான் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய ரெகுலேஷன்ஸ் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் பிரகாரம் வந்து ஏற்பட்டது. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது 1980s முதல் முறையாக, முக்கியமாக வந்து 1989 ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் ரூல்ஸ் ஆஃப் 1989 அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்க. பட் அதுலேயும் பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறத பேச கிடையாது. ஹசார்டஸ் வேஸ்ட் பற்றி பேசுகிறாங்க, பட் பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறத பற்றி அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. பட் லேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1998 தான் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் மூலியமாக பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்க, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் ரூல்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. யார் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறது என்னென்ன, டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்,
இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சிரஞ்சிஸ், மனிதர்களை வேக்சின் பண்ணும்போதோ அனிமலை வேக்சின் பண்ணும்போதோ கிடைக்கக்கூடிய அந்த சிரஞ்சி, அந்த நீடில்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் அவங்க பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ், ப்ரொடக்ஷன், டெஸ்டிங், இங்கெல்லாம் பயன்படுத்துகிற விஷயங்கள், பேண்டேஜஸ், அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜிக்கல் வேஸ்ட், அனிமல் டிஷ்யூ, ஹியூமன் டிஷ்யூ, ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், இதெல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயோமெடிக்கல் வேஸ்ட். இதனால் ஏதாவது நோய் தொற்றுக்கள் பரவறதுக்கான காரணங்கள் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸில், கிளினிக்ஸில், வெட்டினரி இன்ஸ்டிடியூஷன்ஸில், பிளட் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் லேப், ரிசர்ச் லேப்ஸ், இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே போதுமான டிஸ்போசல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நோய் தொற்றுக்கான காரணங்கள் அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட்டை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க. எல்லோ, ரெட், ஒயிட், ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோ, ரெட், ஒயிட், ப்ளூ, இந்த மாதிரி 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க. இந்த எல்லோ அப்படிங்கிறதுல வந்துட்டு ஹியூமனுடைய அனாட்டமிக்கல் வேஸ்ட். ரெட் எடுத்தோம் அப்படின்னா ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வந்துட்டு ரெட்டில் வரும். ஒயிட் எடுத்தோம் அப்படின்னா நீடில்ஸ், ஸ்கேல்பெல்ஸ், அதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்களா, அந்த பொருட்கள் அதெல்லாமே வந்து ஒயிட்டில் வந்துடும். ப்ளூ எடுத்தோம் அப்படின்னா கிளாஸ்வேர் அண்ட் மெட்டாலிக் பாடி இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ப்ளூவில் வந்துடும். இந்த மாதிரி வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டை 4 கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னாவே இந்த கலரில் வந்து டஸ்ட்பின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். செக்ரிகேட் பண்ணி அவங்க லேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பயோமெடிக்கல் வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி. அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க இந்த ரெகுலேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே. பயோமெடிக்கல் வேஸ்ட் cannot be stored for more than 48 ஹவர்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. 48 மணி நேரங்களுக்கு மேலே நீங்கள் பயோமெடிக்கல் வேஸ்ட்டை வந்து வச்சுருக்கக்கூடாது. அது நீங்கள் வந்து எங்கேயா ஒரு இடத்துல வந்து ஆழமாக குழி தோண்டி புதைச்சிடணும். ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடணும், இல்லை எரிச்சிடணும். இதுதான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2016 இந்த கொண்டு வந்த ஆக்ட்டுக்கு அப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் 2018 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. 19 கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறைய கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட். நம்ம இதில் இன்னொரு, அதாவது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதில் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணுறது கிடையாது. இந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 எதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா போபால் கேஸ் ட்ராஜடி 1984 நடக்கும். அதுக்கப்புறம் தான் 1986 என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த போபால் வேஸ்ட்டுக்கு காரணமான கேஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 1986 ஆக்ட் மூலியமாக ஏர் குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி, நாய்ஸ் லெவல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆக்டில் ரெகுலேட் பண்ணுறாங்க. இதுதான்ப்பா பெர்மிசபிள் நாய்ஸ், இதுதான் வந்து ட்ரிங்கிங் வாட்டருடைய ஸ்டாண்டர்ட், பொல்யூட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தான் காற்றுல இருக்கணும், காற்றுடைய மாசு அப்படிங்கிறது அது எல்லாத்தையும் 1986 ஆக்ட் மூலிமா வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. 1984 அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான், போபால் கேஸ் ட்ராஜடிக்கு அப்புறம் தான் இந்த ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன கேஸ் லீக்கேஜ்னால அந்த போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கும் அதாவது சரி பரவாயில்ல மக்கள் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஏதாவது புதுசாக ஏதாவது விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கிட்டு நம்மளால் இறக்க முடியும். ஸோ அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சரி மக்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருந்தோம். நேற்றும் நான் கேட்டிருந்தேன், ஒரே ஒருத்தர் தான் வந்துட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த கேள்விக்கு. அதாவது மாளவிகா, அக்னிமித்ரம், ஸ்வப்ன வசவதத்தா, மேகதூதா, ரத்னவல்லி. ஸோ எல்லாருமே ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பண்ணாமல் இருக்காதீங்க, பண்ணுங்கள். எதுக்கும் வந்து அதாவது கூச்சப்படாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. கமெண்ட் பண்ணி நீங்களும் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே மக்களே. ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன், அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து கௌட்டில்யா அவருடைய புக்கு, சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டது. அதை பேஸ் பண்ணிய கேள்விகள் பாருங்கள். இங்கே ஒரு கொஷின், 4th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட் இன் இந்தியா அலோவ்ஸ் டைவர்ஸ் டு அ ஒய்ஃப் டெசர்டட் பை ஹர் ஹஸ்பண்ட்? அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக, அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் லாஸ், சிவில் லாஸ், கிங் அண்ட் ஹிஸ் கவுன்சில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு கவர்னன்ஸ் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து அவர் சொல்லியிருப்பார்.
இப்போ கூட ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் உத்பவ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் வந்து அர்த்தசாஸ்திரம், அதுக்கப்புறம் நிதிசாரா, இந்த புத்தகங்களில் திருக்குறள், இதில் இருக்கக்கூடிய மொராலிட்டி, எத்திக்ஸ், கவர்னன்ஸ் எல்லா விஷயங்களுமே வந்து இன்றைக்கி மாடர்ன் டைம்ஸில் இன்கார்பரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது ப்ராஜெக்ட் உத்பவ் அப்படிங்கிறதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக வந்தது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளோட ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து நிறைய டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் நடுவில் யூரோப்பியன்ஸ் வந்து தான் என்ன பண்ணாங்க, நம்மளை வந்து இந்தியர்கள் வந்து ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம வந்து சந்திரகுப்தா 2 பீரியட், குப்தா ஏரால சொல்கிறேன், மௌரியன்ஸ்னு தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். சந்திரகுப்தா 2 டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னாவே அப்போ இருக்கக்கூடிய அந்த ஆத்தர்ஸ் பயங்கரமாக வந்து நமக்கு வந்து அவ்வளோ வியக்கத்தக்க விஷயங்களை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதோட விட்டுருந்தோம் அப்படின்னா முண்டக உபநிஷத்தோட விட்டுருந்தோம். இல்லை, இதோட 12th கொஸ்டினோட விட்டுருந்தோம். So with reference to the scholars and literatures of ancient India, consider the following statements. Panini is associated with Pushyamitra Sunga. ஒரு நிமிஷம். சரி மக்களே, 13 தான். With reference to the scholars and literatures of ancient India, consider the following statements. Panini is associated with Pushyamitra Sunga. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புங்க. நெக்ஸ்ட், அமரசிம்ஹா இஸ் அசோசியேட்டட் வித் ஹர்ஷவர்தனா. காளிதாசா இஸ் அசோசியேட்டட் வித் சந்திரகுப்தா 2. ஸோ நான் வந்து 12th கொஸ்டினில் கேட்டிருந்தேன், மாளவிகா, அக்னிமித்ரம், மேகதூதா இவங்க எல்லாமே வந்து எந்த எழுத்தாளர் எழுதினார்? காளிதாசா. ஸோ காளிதாசா வந்து யாருடைய டைம் பீரியடில் வாழ்ந்தார் அப்படின்னா சந்திரகுப்தா 2 டைம் பீரியடில் வாழ்ந்தார். ஸோ நம்மளே வந்து இதெல்லாம் ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை படிக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நம்ம வந்து பணினி பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ பணினி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய புத்தகங்கள் அஷ்டத்யாயி, அதாவது கிராமர், சான்ஸ்கிரிட் கிராமருடைய ரூல்ஸ், இதை வந்து சொல்லவர் தான் வந்துட்டு பணினி. ஓகேங்களா? அவருடைய முக்கியமான ஒரு ஒர்க்கு வந்து அஷ்டத்யாயி, ரூல்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் கிராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலகட்டம் வந்து மௌரியர்களுக்கு முன்னாடியே, அதாவது 4th to 7th century BCயில். பட் புஷ்யமித்ர சுங்கா நம்ம எடுத்தோம் அப்படின்னா மௌரியன்ஸோடைய டிக்ளைனுக்கு அப்புறம் வரக்கூடியவர்கள் தான் வந்து புஷ்யமித்ர சுங்கா. அதுக்கப்புறம் கான்வாஸ், அப்படியே அவங்க மொத்தமாக டிக்ளைன் ஆகும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மற்ற நார்த் வெஸ்ட் பார்ட்லேருந்து எல்லாமே ஷாக்காஸ், குஷானாஸ், பார்த்தியன்ஸ் இவங்க எல்லாமே வராங்க. ஸோ இப்போ பணினி அப்படிங்கிறவர் வந்து இஸ் நாட் அசோசியேட்டட் வித் புஷ்யமித்ர சுங்கா. இவர் ப்ரீ மௌரியன் டைம்ஸ்லேயே இருந்தவர். பணினியோடைய முக்கியமான ஒரு படைப்பு அப்படின்னா அஷ்டத்யாயி, ரூல்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் கிராமர். இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணி இதை நம்ம படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அமரசிம்ஹா இஸ் அசோசியேட்டட் வித் ஹர்ஷவர்தனா. ஹர்ஷவர்தனா வந்து புஷ்யமித்ர சுங்கா டைனாஸ்டியை சேர்ந்தவர், புஷ்யபுத்தி டைனாஸ்டி. அதாவது இதுவும் யூபிஎஸ்சியில் கேட்டது தான். புஷ்யபுத்தியோடைய கான்டெம்பரரிஸில் மௌகாரிஸ், மைத்ரகாஸ் இவங்களாம் இருந்தாங்களா? அதாவது குப்தாஸோடைய டிஸ்இன்டகிரேஷனுக்கு அப்புறம் இருந்தவர்கள் தான் வந்து இந்த புஷ்யபுத்தி, மௌகாரிஸ், மைத்ரகாஸ். இவரும் இந்த புஷ்யபுத்தி டைனாஸ்டி டிக்ளைனுக்கு அப்புறம், அதாவது ஹர்ஷா இறந்த பிறகு கன்னூஜ் அப்படிங்கிற ஒரு இடத்த மையமாக வச்சு நடக்கக்கூடியது தான் மெடிவல் இந்தியா ஆரம்பம். ட்ரைபார்ட்டி ஸ்ட்ரகிள், பாலாஸ், குஜாரா பிரதிகாராஸ், ராஷ்டிரகூட்டாஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா போதுமானது. அமரசிம்ஹா வந்து யாருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா குப்தா எரால வாழ்ந்தவர். ஹர்ஷா வந்து போஸ்ட் குப்தாவில் வாழ்ந்தவர். அமரசிம்ஹா வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரும் வந்து ஒரு கிராமேரியன், சான்ஸ்கிரிட் கிராமேரியன், குப்தாவோட டைம் பீரியடில் வாழ்ந்தவர். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படி இப்போ இதை வந்து அனலைஸ் பண்ணி இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னாலே போதுமானது. ரீசெண்ட் டைம்ஸில் 2020 தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கேள்வி, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி கன்சிடர் த ஃபாலோயிங் டெக்ஸ்ட். நெட்டி பக்கரணா, பர்ஷிஷ்த பர்வன், அவதனா ஷாத்தகா, திரிஷஸ்திக்ஷனா, மகாபூரணா. ஸோ இது வந்துட்டு படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வருது அப்படின்னா இதுக்காக நீங்கள் புத்திசம், ஜெயினிசமாக டீட்டெயிலாக படிக்கணும்னு மட்டும் தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்திருக்கா,
நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 100 கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னா 100மே எல்லாத்தாலையுமே எழுத முடியாது. எல்லாராலையுமே 100 எழுத முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கு தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம இங்கே என்ன பண்ணணும், நம்ம வந்து நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கில் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பி படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரியான புதுமையான விஷயங்கள், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நெட்டி பக்கறனா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து புத்திசம் ரிலேட்டடான ஒரு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கேள்வியில் வந்து விச் ஆஃப் தி அபவ் ஆர் ஜெயினா டெக்ஸ்ட். 1 எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு ஏவும் சிஏவும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 2, 3, 4 மட்டும்தான். இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும். உங்களுக்கு வந்து நெட்டி பக்கரனா வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எந்த புக் படிச்சிங்க அப்படின்னாலும் நெட்டி பக்கரனா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர் அது தேரவாடா புத்திசமில் வந்து அது பேசப்படுது. இதுவே மேக்ஸிமம் நீங்கள் வந்த விஷயம் தான். அதாவது 1 எலிமினேட் பண்ணும்போதே ஏவும் சியும் போயிடுது அப்படின்னா பாம்பே இல்லைன்னா டாக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். 2, 4 ஆர் 2, 3, 4. இந்த இடத்துல 1 ரிஸ்க் எடுக்க தைரியம் இருந்தால் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 1 விடுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. பட் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் 2022 கேட்டிருக்காங்களா, அடுத்து 2025 கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ உட்காந்து நான் படிச்சிடணும். பரிசிஷ்ட பர்வன் அப்படிங்கிறது வந்து ஹேமச்சந்திரா அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த பரிசிஷ்ட பர்வன் அப்படிங்கிறது வந்து ஹேமச்சந்திரா. இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியாவுடைய ரிலேஷன் வித் ஜெயினிசம் ஆர் கனெக்ஷன்ஸ் வித் ஜெயினிசம், அதை பற்றி பேசுகிறது தான் வந்து பரிசிஷ்ட பர்வன், ஹேமச்சந்திராவுடைய புத்தகம். ஸோ இவர் வந்து இப்போ நெக்ஸ்ட் இயரில் கூட கேட்கலாம், இந்த ஹேமச்சந்திரா அப்படிங்கிறவர் வந்து ஜெயின் ஸ்காலரா? எஸ். இல்லை அவர் வந்து புத்திஸ்ட் ஸ்காலர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா? கிடையாதுங்க. அவர் வந்துட்டு ஒரு ஜெயின் ஸ்காலர். சந்திரகுப்த மௌரியாவுக்கும் ஜெயினிசமும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை அவருடைய புத்தகத்தில் வந்து இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான், இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணுறது. அவதான ஷாத்தக்கா, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா செஞ்சுரி ஆஃப் நோபல் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். எது அப்படின்னா புத்திஸ்ட் புக். இது சான்ஸ்கிரிட்டில் வந்து அவதான ஷாத்தக்கா, செஞ்சுரி ஆஃப் நோபல் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 3 வந்து புத்திசம், இங்கே ஜெயின்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. 2 and 4 வந்து ஆன்சர் பாம்பே. ஸோ ட்ரிஷா ஸ்திக்ஷனா மகாபூரணா, இது வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ஜெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் இதை வந்து எழுதுனாங்க அப்படின்னா ஆச்சாரியா ஜினசேனா. ராஷ்டிரகூட்டா டைம் பீரியடில் இது எழுதியிருக்காங்க. ஆச்சாரியா ஜினசேனா ராஷ்டிரகூட்டாவுடைய டைம் பீரியடில் எழுதப்பட்ட புத்தகம். ஸோ திரும்பி 2022 ஒரு கேள்வி கௌட்டில்யாவுடைய அர்த்த சாஸ்திரத்தை வச்சு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயந்தான். இவர் வந்து ரொம்ப ஹானஸ்ட், அந்த ப்ரொபிட்டி இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் கௌட்டில்யா. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும். இந்த 3 விஷயங்களையும் லாஜிக்காகவே நம்ம எழுதிடலாம். அ பர்சன் குட் பி அ ஸ்லேவ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அ ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட். ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட் மூலியமாகத்தான் நீங்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஸ்லேவாக முடியும், இல்லையா ப்ரிசனர் ஆஃப் வாராக இருக்கணும். இந்த ஒரு க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்லேவாக இருக்க முடியும். நீங்களாக போயிட்டு ஐயா நான் ஸ்லேவாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்மளாம் வந்து வாலண்டியராக போக முடியாது. ஒன்று ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட், இல்லைனா ப்ரிசனர் ஆஃப் வாராக இருக்கணும். இதெல்லாம் வந்து அர்த்த சாஸ்திரத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். இஃப் அ ஃபீமேல் ஸ்லேவ் போர் ஹர் மாஸ்டர் அ சன் ஷி வாஸ் லீகலி ஃப்ரீ. ஒரு ஸ்லேவ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மாஸ்டருக்காக வந்து ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஷீ இஸ் லீகலி ஃப்ரீ. இனிமேல் இதுக்கப்புறம் அவங்க ஸ்லேவ் கிடையாது. எஸ், 2வும் கரெக்ட். இஃப் அ சன் born to a female slave was fathered by her master, the son was entitled to the legal status of the master's son. ஸோ இதிலே அவர் வந்துட்டு சிவில் லாஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. ஐயா நீ வந்து ஒரு ஸ்லேவை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டீங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கும் சொத்தில் பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ். அர்த்த சாஸ்திரத்தில் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். 16 இந்த 2023 கேட்ட கேள்வி. நீங்கள் ஏற்கனவே வந்து மேலே வந்து தேவி சந்திரகுப்தம், விசாகதத்தாவுடைய புத்தகம், முத்ர ராட்சசா விசாகதத்தாவுடைய புத்தகம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக எழுதலாம். பாருங்கள். ஸோ தேவி சந்திரகுப்தம் ஆத்தர் பில்ஹானான்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் படிச்சிருக்கேன்ப்பா. 1995, 96, 97, 98 எல்லாம் வரிசையாக நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து 1 வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து எலிமினேஷன் பண்ண முடியாது. இதுதான் 2023 ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து
கஷ்டமான ஒரு விஷயம். பட் பாருங்கள், உங்களால் நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னா 2023 நான் எழுதும்போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச 2 ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது மிலிண்டா பன்ஹோ வந்து நாகார்ஜுனா கிடையாது, நாகசேனா. நான் ஒன்லி 2ன்னு போட்டு வந்துட்டேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இது நான் பண்ண விஷயம். ரிஸ்க்கு தான், வேறு வழி கிடையாது. எனக்கு வந்துட்டு அமீரா நயச்சந்திர சூரி யாருன்னு தெரியாது, நித்தி வாக்கியமிருத்தா இதுவும் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் நான் படித்தது வந்து தேவி சந்திரகுப்தம் வந்து இவர் விசாகதத்தா, மிலிண்டா பன்ஹோ வந்து நாகசேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது ரெண்டுமே தவறாக இருக்குது. சரி, மீதி ரெண்டும் வந்து நம்ம கரெக்டானு போட்டு வருவோம் அப்படின்னு ரிஸ்க் எடுத்தேன். எல்லா இடத்துலையும் இந்த ரிஸ்க் வந்து அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடிஞ்சால் நீங்கள் எடுக்கலாம். இந்த ஹமீரை மகாகாவியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விச் இஸ் அ ஜெயின் டெக்ஸ்ட். ஹமீர நயச்சந்திர மகாகாவியா. நயச்சந்திர சூரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜெயின் ஸ்காலர். இது வந்து ஒரு ஜெயின் டெக்ஸ்ட். எந்த மொழியில் இருக்கும் அப்படின்னா சான்ஸ்கிரிட். எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா 15th century எழுதப்பட்டது. ஸோ இதான் நம்ம அனலைஸ் பண்ணி ஓகே ஹமீர நயச்சந்திரா 2025 கேட்குறாங்களா, எனக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு ஜெயின் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதை படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நித்தி வாக்கியமிருத்தா. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஜெயின் டெக்ஸ்ட் தான். சோமதேவ சூரி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. இது ரெண்டுமே ஜெயின் டெக்ஸ்ட்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்க, ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ண பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நானும் வந்து சரி இன்னும் ஏதாவது பண்ணலாம், இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். எக்ஸாம் நெருங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் அனலைஸ் பண்ணாமல் அடுத்து வந்துட்டு மென்டரிங் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மென்டரிங் வந்துட்டு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.